உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சிங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியாவில் அதிகமாக க்ரோஸ் கணக்கில் ஏமாறுற ஒரு ஏஜ் குரூப் தாங்க 50 வயசுக்கு மேலே. ஏன் இந்த ஏஜ் குரூப் ஈஸியாக வந்து ஏமாறுறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட கொள்ளையடிக்கிற இந்த கொள்ளை கும்பலோட டார்கெட்டே வந்து 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான். எதுக்காகனா இவங்க கிட்ட தான் அதிகமான பணம் இருக்கும். நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை வந்து வச்சிருப்பாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கோடிக்கணக்கான பணத்தை ஈஸியாக வந்து கொள்ளையடிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணம். ரெண்டாவது, ஏஜ் அதிகமானதுனால அவங்க ஃபினான்ஷியல் டிசிஷன் அவங்க சிங்கிளாக வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இது ரிஸ்க்கை வந்து அதிகரிக்குது. மூணாவது, இதில் அதிகமான ப்ரொஃபஷனல்ஸே வந்து ஏமாறுறாங்க. காரணம், தனக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஏஜுக்கு நம்ம யாருக்கிட்டனா கேட்கணுமா இதை பற்றி, நமக்கு எல்லாம் தெரியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையிலேயே வந்து ஏமாந்துடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேராசை. இவ்வளோ பணம் போட்டால் நீங்கள் இவ்வளோ காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொள்ளை கும்பல் போடுற விளம்பரங்களை நம்பி காசை வந்து இழந்துடுறாங்க. ஸோ இது உங்களுக்கு நேராமல் இருக்கணும்னாலும் உங்களோட பணம் உங்கள் ஃபேமிலிக்கு போகாமல் தடுக்கப்படுது. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நேராமல் இருக்கணும்னா நல்லா கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பற்றி வந்து சொல்லிடுறேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கேட்குறது நல்லது. இல்லையா உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டான எஃப்டியில் போட்டுக்கிறதே வந்து நல்லது. எஃப்டின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்கிறது இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக தாங்க வருது எஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏஜிங் ஆக ஆக ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணணும். ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரிப்டோ எல்லாமே வந்து ஹை ரிஸ்க். ஸோ அப்படி ரிஸ்க்கை நோக்கி நம்ம ஏஜ் ஆனதுக்கப்புறம் போக முடியாது. ஒரு 20 வயசுக்கு பையனுக்கு தர ஃபினான்ஷியல் அட்வைஸும் 50 வயசுக்கு தர ஃபினான்ஷியல் அட்வைஸும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஏஜ் கம்மியாக இருக்கும் போது அவங்களோட அமௌண்ட்டும் வந்து கம்மியாக தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஹை ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் ஏஜ் அதிகமாகும் போது அமௌண்ட் அதிகமாக வந்து வச்சுருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. அவ்வளோ அமௌண்ட்டையும் ஹையர் ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறது பெரிய முட்டாள்தனமாக நான் வந்து நினைக்கிறேன். இங்கே என்னோட கருத்தை வச்சு நீங்கள் வந்து பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ இல்லை பேங்க்கில் போடணுமா அந்த டிசிஷனில் வந்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னோட நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச்சை பண்ணி தான் இந்த டிசிஷனை வந்து எடுக்க போகிறீங்க. எதுக்குங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? சேஃபாக பேங்க்லேயே வச்சு அதுக்கே வட்டி கிடைக்கணும்னா அது சேஃப் கிடையாது. பேங்க்கில் டேரெக்டாக நீங்கள் கேஷாக வச்சுருக்கீங்கன்னா அது சேஃப் கிடையாது. ஏதோ ஒரு லிங்க் மூலியமாவோ ஒரு ஆப் மூலியமாவோ சும்மா ஒரு பக் உங்கள் ஃபோனில் அனுப்புறது மூலியமாவோ எப்படியாச்சும் உங்கள் பணத்தை வந்து சுருட்டிடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் கேஷாக வச்சுக்கிறது ரிஸ்க்கு. உங்கள் பேங்க்கில் ஆனால் எஃப்டியாக வச்சா சேஃபு. எஃப்டி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரணும்னா நீங்கள் மாதம் உங்களுக்கு வட்டி வர மாதிரி வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு மொத்தமாக கிடைச்சா போதுன்னா அதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்போ வர மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்க நபருக்கு ஒரு பெஸ்ட் அண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னா எஃப்டியில் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லை எனக்கு கேஷ் ஃப்ளோ நல்லா வரணும், ரியல் எஸ்டேட்டில் எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் நல்ல வேல்யூவான அசெட்ஸாக பார்த்து லேண்டோ இல்லை வீடோ வாங்கி அதுக்கு ரெண்டல் இன்கம் வர மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வைக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு வந்து வாங்கலாம். பட் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்ம கருத முடியாது. வாங்கும் போதே 15% கிட்ட நமக்கு நஷ்டமாகும். ஆனால் லாங் டேர்மில் பார்க்கும்போது அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இல்லைனா இந்த செய்குலி சேதாரம் இல்லாத ஸ்கீமில் போய் நீங்கள் வந்து நகையாக வாங்கலாம். அதில் இந்த எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை நீங்கள் தவிர்த்துடலாம். பட் ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு போடாது இருக்கிறது நல்லது. ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் இப்போ வந்த நியூஸில் கிரிப்டோ இல்லை ஸ்டாக்ல வந்து நாங்கள் இவ்வளோ பணம் போட்டு இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் செஞ்சு அதை நம்பி கோடி கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து யார் கொடுத்தாங்க? விவரமே இல்லாதவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. விவரம் இல்லாதவங்க தனக்கு தெரியல அந்த விஷயம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க கிட்ட பணம் அவ்வளோ இல்லாத இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து அவங்க ஏமாறாத இருக்கிறதுக்கு தடையா இருக்கு. இது அப்படியே ப்ரொஃபஷனல் பார்த்தனா நல்லா படிச்ச நல்ல டாக்டர்ஸ் ஈவன் ஜட்ஜு கூட ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. கோடி கணக்கில் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போகிறத யார்கிட்டயும் நம்பி வந்து கொடுத்துருக்காரு. அவங்க வந்து பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தனிநபரை நம்பியோ இல்லை ஃபோனில் வர வாட்ஸ்அப்பில் வர விளம்பரங்களை நம்பியோ நீங்கள் வந்து பணத்தை போடக்கூடாது. பெட்டர் வயசானதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரிப்டோ இது பக்கம்லாம் போகாத இருக்கிறது நல்லது. இல்லை எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போடணும், ஆனால் எனக்காக இல்லை என் மகனுக்காகவோ பேரனுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட கம்மியான தொகையை வந்து நான் எஸ்ஐபியாக போட போகிறேன்னா அப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுலேயுமே நீங்கள் மொத்த காசையும் போடணுன்றதை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப மினிமல் அமௌண்ட்டை எஸ்ஐபியாக போட்டிங்கன்னா அது உங்கள் மகனுக்கோ இல்லை பேரனுக்கோ வந்து யூஸ் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஏமாற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் பேங்க்லேயும் எல்ஐசிலையும் பணம் எடுக்காமே இருக்குங்க. இந்த பணம்லாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோடது. இந்த இறந்தவங்களோட பசங்க வந்து கேட்காததுனால அந்த பணங்கள்லாம் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இறந்தாங்க இல்லையா, அவங்க பண்ண தப்பு என்னன்னா தான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் இதை நீங்கள் எப்படி வந்து விட்ரா பண்ணணும்னு தன்னோட அடுத்த சந்ததிக்கு வந்து சொல்லாத வந்து விட்டுட்டாங்க. தன்னோட பிள்ளைக்கோ மகளுக்கோ
இந்த டீடைல்ஸ் வந்து சொல்ல நான் இதெல்லாம் வந்து காசு போட்டு வச்சிருக்கேன், ஒரு வேளை எனக்கு எதனா ஆச்சுன்னா நீங்க வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸும் அதுக்குண்டான பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸும் அவங்க கிட்ட வந்து கொடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்க ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணா அது கண்டிப்பா உங்களுக்காக பண்ண மாட்டீங்க. ஒண்ணு உங்களுக்கு செலவுக்கு கேஷ் ஃப்ளோவா வந்து வரணும்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டும் வந்து உங்களோட பசங்களுக்கோ பேரனுக்கோ போதுன்னும் போது நீங்க அதுக்கு உண்டான டீடைல்ஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. அப்படி பண்ணலன்னா சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமையே போய் 1000 கோடிக்கும் மேல பணங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேங்க்ஸ்லயும் எல்ஐசிலயும் வந்து இருக்கு, ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ அந்த தப்பை நீங்க பண்ணவே கூடாதுன்னா நீங்க பண்ண எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு ஒரு பிசிக்கல் காப்பி எடுத்து உங்க வீட்டில் சொல்லிட்டு அது உங்க பீரோல வந்து வச்சுக்கோங்க. ஈவன் நீங்க டிஜிட்டல் அசெட்ஸா எது வாங்கினாலும் அதோட டீடைல்ஸுமே வந்து பிசிக்கலா அதோட ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, அதோட கான்டாக்ட் நம்பர் எல்லா டீடைல்ஸும் வந்து பிசிக்கல் காப்பியாக வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அதை நீங்கள் டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்து சுருட்டிட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் பிசிக்கலாக வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டாவோ இல்லை எழுதியோ வச்சுக்கிறது பெட்டர். முக்கியமான விஷயம், அது உங்கள் குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் 2 பேருக்காச்சும் சொல்லி வைங்க. இல்லை நான் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், கம்மி அமௌண்ட்டு தான், எனக்கு அது பெருசாக ரிஸ்க்குன்னு கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களாக அதை டைரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலயமா வந்து பண்ணுங்கள். ஏன்னா குறிப்பிட்ட தனி நபரை நம்பி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அதிலே ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களை நம்பி வந்து நீங்கள் பண்ணலாம். அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கா, அதுக்கான சர்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் இதில் நான் வந்து ப்ரொஃபஷனல் ரொம்ப வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளோ பணம் போட்டேன், இவ்வளோ பணம் வந்ததுன்னு சொல்லி அவங்களோட ப்ராஃபிட்ஸை காட்டினாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இவ்வளோ ரிஸ்கில் மக்கள் இவ்வளோ பணத்தை எடுக்கிறதுக்கான காரணம் அந்த ஃபேன்சியான விளம்பரங்களை நம்பி இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸை நம்பி ஏமாறது தானே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரிகர் ஆகாமல் உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முதலீடுக்கே மோசம் வரக்கூடாதுன்னு. அது இதுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்ண பார்க்கணும். உங்களோட இத்தனை வருஷம் உழைப்பை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது தான் முக்கியமே தவிர அது இன்ஃப்ளேஷனை விட பெருக்கிறதுன்றது செகண்டரி தான். இந்த ரிஸ்க்கெல்லாம் சின்ன வயசில் மட்டும்தான் எடுக்கணும். 50 வயசை தாண்டிட்டா உங்களோட ரிஸ்க்கை வந்து குறைக்கணும். ஈவன் நீங்கள் எத்தனை வருஷமாக ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுருந்தாலும் ஃபுல்லாக அதை அப்படியே வச்சுருக்காம 50 வயசு ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸிட் ஆகிட்டு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறது ரொம்ப நல்லது.